புதுசா இன்ஸ்டால ஒரு கதறல் ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு. சஞ்சய் உங்க அப்பா எங்க, சங்கீதா உங்கள் கணவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சட்டமன்றம் எவ்வளவோ, சட்டசபை எவ்வளவோ நாளா நடந்த வருஷமா நடந்திருக்கு. ஓகேவா? அப்ப எல்லாரும் சட்டசபைக்கு வரும்போது அவங்கவுங்க பிள்ளைங்களையும் அவங்கவுங்க பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுதான் சட்டசபை அட்டன் பண்ணுவீங்களா? 3 பொண்டாட்டி இருந்தவங்களும் இருக்காங்க, 2 பொண்டாட்டி இருந்தவங்களும் இருக்காங்க, 1 பொண்டாட்டி இருந்தவங்களும் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் கிடையாது. இப்ப 3 பொண்டாட்டி இருந்தா 3 பொண்டாட்டி லைனா பக்கத்துல உட்கார வச்சு உட்காந்துக்குவாங்களா? 2 பொண்டாட்டி இருக்கவங்க 2 சைடு 2 பொண்டாட்டி உட்கார வச்சு உட்காருவாங்களா? அப்படியெல்லாம் இல்ல. யாரு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் சட்டசபைக்கு வருவாங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது, அப்ப ஏன் உங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்களை தேடினாரு, எதுக்கு நக்கல் பண்ணாரு அப்படிதானே கேக்குறீங்க? ஆமா, அவர் குளத்தூர்ல நின்று தோத்துருக்காரு, அவர் எதிர்த்து நின்று தோத்துருக்காரு. அப்ப தோக்கும் போது நாங்க கேட்போமா இல்லையா? நாங்க எதுவும் பேசலனாலும் நீங்க தான் நாங்க 55 வருஷ கட்சி 75 வருஷ கட்சி அப்படின்னு நாங்க ஆளும் கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருந்தாதான் வேற லெவல்ல பண்ணுவோம், வேற லெவல்ல பண்ணுவோம்னு இப்படி ஒரு ஃபேமிலியை இழுத்து அரசியல் பண்றதுதான் உங்க அரசியலா? இதைதான் நீங்க இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டீங்களா? நாங்க கூட அரசியல் பண்ணுவீங்க, எதிர்கட்சியா இருந்தா உக்கரமா இருப்பீங்கன்னா வேற என்னென்னமோ பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க யோசிச்சோம். 2 விஷயம் பண்றீங்க. ஒண்ணு ஃபேமிலியை இழுத்து பேசுறீங்க, அப்படி இல்லைன்னா பின்னங்கால் குடலில் அடிக்கிறவங்க ஓடிடுறீங்க. ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணுங்க. ஏன்னா நீங்க பேசுறது அப்படி. அதனால நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட. பண்ணுங்க பாஸ்.